ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். தமிழ்நாட்டில் புதிய கூட்டணி ஒன்று உருவாகி இருக்குது சார். தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணின்னு. அதன் சார்பாக பிரவீன் சக்கரவர்த்தி ராஜ்யசபா வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அவர் ட்வீட் போட்டாரு. நாங்க அதுல எந்தெந்த கட்சிகள்லாம் இடம் பெற்றிருக்குதுன்னு அவர் சொல்லியிருந்தாரு. தவேக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், பிசிகே எல்லாம் இடம்பெற்ற, IOML எல்லாரும் இடம்பெற்ற கூட்டணின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி ஒரு கூட்டணியே கிடையாது. எங்களுக்கு அந்த கூட்டணி தொடர்பாக எதுவும் தெரியாது. இவருக்கு ஆதரவு கொடுங்கன்னு எங்களை யாரும் கேட்கவும் இல்லை அப்படின்னு சிபிஎம் கண்டனம் தெரிவிச்சிருக்குது. சிபிஐயும் கூட்டணின்னு இந்த புதிய கூட்டணிக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை, எங்களை அங்க சேர்த்திருக்கிறது சரியில்லை அப்படின்னு அவரும் வீரபாண்டியனும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. முத்தரசன் நாங்க இன்னும் திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம், இங்க எந்த காரணத்துக்காக ஆதரவு கொடுத்தோங்கிறத நாங்க எல்லாரும் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. விசிகேயும் அமைச்சரவையில் இருந்தாலும் கூட அவங்க இப்படி எல்லாம் கூட்டணி தொடர்பாக எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன, எப்படி பாக்குறீங்க சார்? அதை ஃபேட் அக்கம்பெனின்னு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க. உனக்கு சொல்லி முடிச்சோன்னா பிறகு அதுதான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்குவாங்க அப்படின்னு. அது மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கூட்டணியில கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் சேர்த்து விட்டு அவங்க உடனடியா தெளிவுபடுத்திட்டாங்க, நாங்க உங்க கூட்டணியில இல்லை, எந்த கூட்டணி. ஆனா சிபிஐ எந்த கூட்டணியிலும் நாங்கள் இல்லைன்னு சொன்ன மாதிரி படிச்சேன். இவர் மு வீரபாண்டியன் சொன்னதாக இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ல, இந்த பேப்பர் நியூஸ்ல எந்த கூட்டணியிலும் இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. இவர் முத்தரசன் செய்தியாளர் சந்திப்புல சொன்னாரு. அவர் நாங்கள் திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம், இங்க ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் ஆதரவு கொடுக்கிறோம் வெளியில இருந்து அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அங்கேயே இரண்டு போக்குகள் இருக்காங்கிறது தெரியல. எந்த கூட்டணி இல்லாம இண்டிபெண்டா இருக்கும்னு சொன்னாங்கன்னா ஏறக்குறைய திமுகவுடைய நிலைமை தான் அவங்களும் பிரதிபலிக்கிறாங்க. அவங்க இந்தியா கூட்டணியில இப்போ இல்லை. அப்ப திமுக இன்னைக்கு எந்த கூட்டணியிலுமே இல்லை. திமுக இந்தியா கூட்டணியில இல்லைன்னு திமுக சொல்லலையே சார். இந்த 8ஆம் தேதி கூட்டத்தை நாங்கள் பங்கேற்கவில்லை, கலந்து கொள்ளவில்லைன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னாங்க. சிவசேனா, அங்க உள்ள சிவசேனா லீடர்னு சொல்லிட்டாரு, ஒரு கட்சி போயிருச்சு இந்தியா கூட்டணியை விட்டு, இன்னொரு கட்சி வந்துருச்சு, எங்களுக்கு நெட் கெயினும் நெட் லாஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப திமுகவை வெளியில அனுப்பணும்னு அவங்க விரும்புறாங்கன்னு அர்த்தம். சஞ்சய் ராவத் அப்படி விரும்புகிறாருன்னு அர்த்தம். சஞ்சய் ராவத் மட்டும் இல்ல, சாஃப்ட் ஹிந்துத்துவா பீப்புள் யாரெல்லாம் இருக்காங்களோ காங்கிரஸ்ல அத்தனை பேருமே திமுக விலகணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அப்போ அதுவே ஒரு போராட்டமாக உள்ளுக்குள்ள இருக்குது. அதனுடைய பிரதிநிதியாகத்தான் பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக் தாக்கூரும் இருக்கிறாங்களா? இருக்கலாம். ஆனா காங்கிரஸ் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் ரொம்ப உறுதியா சொல்லிட்டாங்க, நாங்க திமுக இவங்க தாவக கூட ஆட்சியில இணையறோம்னு சொல்லிட்டாங்க. தாவக கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க, நிபந்தனையற்ற ஆதரவு முதல்ல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் மந்திரி பதவி எல்லாம் கொடுத்தது. அதுக்கப்புறம் அடுத்து வர நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமான கூட்டணியை இப்பயே உறுதி பண்ணிட்டாங்க. அதனால தமிழ்நாட்டுக்குள்ள அந்த கூட்டணியில இந்தியா கூட்டணிக்குள்ள தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இன்னொரு கூட்டணி அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா, பிரான்ச் ஆபீஸ் மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு யாரோ பேரும் வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். அது காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஒரே மாநிலத்துல வெவ்வேறு கட்சிகளாக இருந்த போதிலும் இந்தியா கூட்டணியில 2 பேரும் இடம் பெற்றார்கள் கடந்த காலத்துல. அந்த மாதிரி இதையும் கொண்டு வரணும்னு பாக்குறாங்களா தெரியல. அது அசம்பிளி எலெக்ஷன், டெல்லி அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஆம் ஆத்மி நாங்க இந்தியா கூட்டணியில இல்ல, வெளியில போறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்தியா கூட்டணி நிலைமை இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம், யாரோ வருவார் யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது, ஒன்றிருக்க ஒன்று வந்தால் நீங்க அதுதானே சார். அதுக்கப்புறம்
எந்த காரணத்துக்காக சஞ்சய் ராவத்துக்கு இந்தியா கூட்டணியில திமுக வெளியில போகணும், தாவேக்கா உள்ள வரணுங்கிற விருப்பம்? திமுக கடந்த காலங்கள்ல செக்யூலர் பிரச்சனைகள்ல தமிழ்நாட்டுக்குள்ள வந்த நெருக்கடிகள்ல திமுக எந்த விதத்துல காங்கிரஸை விட குறைவாக நடந்து கொண்டது? சார், காங்கிரஸுக்குள்ள சில சாஃப்ட் ஹிந்துத்துவ பீப்புள் இருக்காங்க. இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கிற சிவசேனா ஹார்ட் கோர் ஹிந்துத்துவ பார்ட்டி. அப்படி இருக்கும்போது அவங்க திமுகவோட எப்படி நல்ல ரிலேஷன்ல இருப்பாங்க? ஹார்ட் ஹிந்துத்துவா பார்ட்டியோட இந்தியா கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் இருக்கு. ஆனா இங்க அவங்க வெளியில போகிறதுக்கு சொன்ன காரணம் இன்னொரு திமுகவாக இருக்கிற அண்ணா திமுகவோட இவங்க சேர்ந்து வர போறாங்க, அதை எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. ஹார்டு ஹிந்துத்துவ ஆட்களோட அவங்க ஒரு கூட்டணியை மகாராஷ்டிரால வச்சிருக்கிறாங்க. இதுல இந்த அதிக பிரசங்கித்தனம் அப்படின்னு எல்லாம் சண்முகம் விமர்சனம் பண்ணாரு பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய ட்வீட்டை. இந்த இவங்க சிபிஐ, சிபிஎம், விசிகே இந்த 3 பேரும் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி தங்களை காட்டிக்கொள்வதும் கொள்வது அங்க அவங்களுக்கே ஒரு பிரச்சனையாக இருக்கா? நீங்க இது இன்னும் 4 பேரை 4 6 பேரை ராஜினாமா செய்ய வச்சுட்டு இவங்களுடைய 106 107 போதுமானதாக ஒரு சூழலை உருவாக்குவதற்கு அவங்க முயற்சி பண்றாங்களா? டிவிக்கு சைலண்டா அந்த வேலை நடக்குதா? இல்ல, அவங்க அதுக்கு அந்த 25 பேர் பதவி நீக்கம் பண்ணியிருந்தாலே சரியா போயிருக்கும். ஆனா அவங்க என்ன செய்யலையே சார். அவங்க they are not feeling comfortable with communists and even VCK and Muslim League. அந்த 4 பேர் கூடயுமே அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணல. வேற வழி இல்லாம அவங்க இல்லாம முடியாதுங்கிறதுனால அவங்கள சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. அதுல இவரு திருமாவை பத்தி என்ன நம்ம இப்ப ஒண்ணும் சொல்ல முடியல. அவர் டிவிக்கே ஐக்கியமானாலும் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி தோணுது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கொஞ்ச நாள்ல தங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ்க்கு சொல்லுவாங்க, இப்படி ஆன்டி மைனாரிட்டியா இருந்தா எப்படி நாங்க இவங்களோட சேர்ந்து பயணிக்க, அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா எப்படி பயணிக்கிறதுன்னு சொல்லி கேட்பாங்க. அதனால இவங்களுக்கு 107 வச்சே மேனேஜ் பண்ணோம்னா அசம்பிளி எண்ணிக்கை 213க்கு மேல இருக்கக்கூடாது. டோட்டல் 213க்கு மேல 107 பிளஸ் 5 இருக்குல்ல சார், 5 2 7 காங்கிரஸோட சேர்ந்தே ஐயுஎம்எல் அந்த 112 அப்படின்னா இது அசம்பிளி ஸ்ட்ரென்த் 223க்கு மேல இருக்கக்கூடாது. சரி. அப்ப இப்ப உள்ள ஸ்ட்ரென்த்ல இருந்து 223க்கு மேல இருக்கக்கூடாது. இப்ப உள்ள ஸ்ட்ரென்த்ல 11 குறையணும். 5 தான் குறைஞ்சிருக்கு. காமராஜ்னு ஒருவர் இருக்காரு இன்னும். ஆமா, அவர் இருக்காரு. அதுக்கப்புறம் சார், அதுக்கு பிறகு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ராஜினாமா செய்தது, அவர் கட்சி ஏற்றுக்கொண்டது, அவர் வெளியில வந்துட்டாரு. நேற்று ஒரு மக்கள் இயக்கம் ஒன்றை தொடங்குகிறார். அவர் 1.5 வருஷம் சரியாக அதுக்கு டைம் வச்சிருக்காரு சார். 18 மாசம் அவங்களுக்கு அரசியல் பயிற்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்சியாக அதை கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லா விதமான துறைகள்ல இருக்கக்கூடிய திறமைசாலிகளும் தங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவரு கேட்டிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே முதல்ல கவலைப்பட வேண்டியவரை சீமான் இருந்தாரு. அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்ச உடனே முதல்ல கவலைப்பட வேண்டியவரை விஜய் தான் இருக்காரு. ஏன்னா அந்த ஜென்சி விஜய் இன்னைக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஆதரிச்சாங்க. ஆனா அந்த தங்களுக்குன்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஆதரிச்ச ஜென்சி ஒரு மாதிரி நாட்டு நிலைமை ரொம்ப கட்டுக்கடங்காம, லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமா போய்கிட்டு, விலைவாசிகள் கூடிக்கிட்டு, எலக்ட்ரிசிட்டி சரியில்லாம இருக்கு அப்படின்னா மறுபடியும் தங்களுடைய எதிர்ப்பு இல்லாம பொதுமக்களுக்கு இது நல்ல ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு எகென்ஸ்டா திரும்பலாம். அந்த வாய்ப்பு நிச்சயமா இருக்கு. நிச்சயமா யாரு திரும்புவாங்கன்னா அந்த 40 வயசுக்கு மேல உள்ளவங்க நிச்சயமா திரும்புவாங்க. ஏன்னா அவங்க அந்நேரமும் கரிஸ்மாக்காக ஓட்டு போடல. ஒரு மாறுதல் தேவை. டிஎம்கே வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் சரி, கீழ்மட்டத்தில் உள்ள லஞ்சம் அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு காரணங்களை காட்டி அவங்க இவர் லஞ்சமே இல்லாத ஒரு அரசை உருவாக்குன்னு சொல்றாரு அப்படின்ட்டு அங்க போனாங்க. அவங்க நிச்சயமா மாறுவாங்க. ஏன்னா இப்பயே நான் சொல்றேன், லஞ்சம் இல்லாத ஆட்சியை இவரால் உருவாக்க முடியாது. இவர் கூட உள்ளவங்கள பல பேர் லஞ்சத்துக்கு ஆசைப்படுறவங்க அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்கு. அப்படிப்பட்ட நிலைமையில
கீழே வந்து இவங்க வந்து இன்னைக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கட்டுமானம் கிடையாது நகரசபை பஞ்சாயத்து அளவுல. நாளைக்கு எலெக்ஷன் வந்து அந்த கட்டுமானம் வந்துச்சுன்னா இன்னைக்கே அந்த எலெக்ஷன் வருதுங்கிற ஆன்டிசிபேஷன்ல ஏடிஎம்கேல இருந்து பல பேர் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள இந்த மாதிரி உள்ளாட்சி துறை தேர்தல் வந்து போட்டி போடணும்னு ஆசைப்படுறவங்க. போட்டி போட்டு வெற்றி பெற்று வந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்லி ஜனங்கிட்ட போய் கேட்டு பாருங்க. கவுன்சிலர்ஸ்னாலதான் நான் இது தோத்தாரு கலைஞர் தோத்தாருன்னு ஒரு காலத்துல சொன்னாங்க. 2006 அந்நேரம் சொன்னாங்க. அவ்வளவு பெரிய நல்லாட்சியை கொடுத்ததுக்கு அப்புறமும் அவருக்கு வந்து அந்த மாதிரி சோதனை வந்ததுன்னு சொன்னாங்க. ஏடிஎம்கேலையும் சரி டிஎம்கேலையும் சரி அது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. அதனால இந்த டிவிக்கேலையும் அந்த பிரச்சனை தான் இருக்கும். நான் இப்பயே உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். ஏன்னா இவங்களுக்கு லஞ்சத்தை தடுக்கிறதுக்கான தாரக மந்திரம் எதுவும் கிடையாது, மேஜிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் கிடையாது. அது வந்து லஞ்சம் குறித்த புரிதல்ல வந்து ஏதாவது சிக்கல் இருக்கா? அது சிஸ்டமிக் கரப்ஷன் அப்படின்னு சொல்றது வந்து நீங்க டிவிகேயா டிஎம்கேயா ஏடிஎம்கேயா காங்கிரஸா பிஜேபியாங்கிறது தொடர்பானது இல்லை. அது இவங்க கடைசி தொண்டன்ல இருந்து முதல் தலைவர் வரைக்கும் தலைமை வரைக்கும் அவ்வளவு பேரும் அப்பழுக்கற்ற தங்கமா இருந்தா கூட சிஸ்டத்துக்குள்ள கரப்ஷன் இருந்ததுன்னா அது அப்படிதான் இருக்கும். அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் சார்? இல்ல, சிஸ்டத்துக்குள்ள உள்ள கரப்ஷனை, பியூரோக்ராட்டிக் கரப்ஷனை வந்து பொலிட்டிக்கல் ஆனஸ்டி இருந்ததுன்னா நிப்பாட்ட முடியும், பெருமளவு குறைக்க முடியும். பெருமளவு அதேமே இல்ல, அப்பவும் இருக்கும், அப்பவும் இருக்கும், அப்ப இருக்கும். திறமைசாலிகள் எப்ப வேணாலும் வந்து ஒரு கான்ஸ்டபிள் பெங்கால்ல சொல்லுவாங்க, ஒரு கான்ஸ்டபிள் ரொம்ப ரொம்ப லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாரா. அவர் இவருக்கு எஸ்பி வந்து கோவம் வந்து இவனை வெளியிலேயே அனுப்பாதீங்க, இதுலயே வந்து பாரா கான்ஸ்டபிளா வச்சிருங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, எங்க போனாலும் இவனால கெட்ட பேர் சொல்லி சொன்னோன்னா அவர் துப்பாக்கி தூக்கிட்டு நின்றுட்டு இருந்தாராம். ஒரு நாள் பயங்கரமான மழை, ஜெயில வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, ஒரு கான்விக்ட் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அப்ப இவங்க வந்து வழக்கமா போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க, போலீஸ் ஸ்டேஷன் வந்து சம்பந்தப்பட்ட வில்லேஜ்ல வந்து சவுக்கிதார்னு எங்க சிஸ்டர் இருந்தது, அந்த சவுக்கிதார் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கீழே ஒர்க் பண்றவர். அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு வருவாரு. அப்ப அன்னைக்கு அவ்வளவு பெரிய மழையில போலீஸ் ஸ்டேஷன்ல யாருமே இல்லையா. இன்ஸ்பெக்டர் யோசிச்சார், இந்த கான்ஸ்டபிள் மட்டும் தான் துப்பாக்கி தூக்கி நின்றுட்டு இருக்காரு, இளவு செய்தியில என்ன தேவை பண்ண போறேன், அனுப்பி வைப்போம்னு சொல்லிட்டு இவர் அனுப்பி வச்சாரு. அனுப்பி வச்சோன்னு சவுக்கிதார்ட்ட அவர் கேட்டார், அந்த சொந்தக்காரன் செத்தானே சொந்தக்காரன் கூட்டுவான்னு. கூட்டு வந்தோடனே அவர் சவுக்கிதார் விவரத்தை சொல்லிட்டு அவங்க உங்க உறவினர் செத்து போயிட்டாரு, கான்ஸ்டபிள் வந்திருக்காரு உங்களை எல்லாம் கூட்டு போறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்தாங்க. வந்த உடனே சவுக்கிதார்ட்ட கேட்டார், இவ்வளவுதானா, வேற யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு. இல்ல இவ்வளவுதான் சொந்தக்காரங்க, அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணு அப்படின்னாரு. அவங்க எல்லாம் அலறி போய், ஐயா எங்க உறவினர் செத்து போயிட்டான்னு சொன்னாங்க, நாங்க அவரை இங்க கொண்டு வந்து அடக்கம் பண்ணுங்கிறதுக்காக கூப்பிடுறீங்கன்னு நினைச்சு இங்க வந்தோம், சவுக்கிதார் அப்படித்தானே சொன்னாருன்னு கான்ஸ்டபிள் சொன்னாராம். அவனுக்கு 5 வருஷம் கடுங்கால் தண்டனை இருந்துச்சு, 2 வருஷத்துக்கு செத்து போயிட்டான், மீதி 3 வருஷத்துக்கு யார் கழிக்கிறது, எல்லாரும் வாங்க இதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு சொல்லி கூப்பிட்டாராம். உடனே அவங்க மிரண்டு போய் சவுக்கிதார் மூலமா கொடுக்க வேண்டியதை கொடுத்து அந்த இடத்துல தப்பிச்சாங்களாம். அதாவது லஞ்சம் வந்து வாங்கணும்னு வச்சிருக்கவங்க எந்த வழியும் அவங்க டேல் கார்னேஜி சொன்ன மாதிரி எவ்ரி சேலஞ்ச் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஆமா, முற்ற முழுக்க லஞ்சத்தை வந்து ஒழிக்க முடியாதுன்னு நிஜம். ஆனா விபி சிங் இருந்தபோது நான் பார்த்திருக்கேன், பினான்ஸ் மினிஸ்டர் இருந்தாரு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பிரிவென்டிவ் ஆபீசரா இருந்தார், கஸ்டம்ஸ்ல வீடு கட்டிட்டு இருந்தாரு. அவர் சொன்ன, நான் வீடு கட்டுறது நிப்பாட்டிட்டாரு. நான் என்ன நிப்பாட்டிங்க, இல்ல சார் அவரு அந்த ஆள் அங்க உட்காந்துருக்காரு, ஏதாவது பிராதம் வந்துச்சுன்னா நம்ம மேல வம்பா போயிருந்தாரு. ஒண்ணு நான் சிரிச்சுக்கிட்டே, அப்ப இந்த நீ வீடே கட்டி முடிக்க மாட்டேன்னு அவரு என்னையோட அதிகமா சிரிச்சு சொன்னாரு, சார் இவரையெல்லாம் சிஸ்டம் எத்தனை நாளைக்கு சார் தாங்கும், கூடிய சீக்கிரத்துல போயிடுவார் சார், பாருங்க எவ்வளவு புத்திசாலித்தனம்னு. அதே மாதிரிதான் போயிட்டாரு, பினான்ஸ் மினிஸ்டர் போயிட்டாரு, ராஜீவ்காந்தியோட சண்டை போட்டு அவர் போயிட்டாரு. அதனால பொலிட்டிக்கல் கரப்ஷன் இல்லாத போது பெரும்பாலான கரப்ஷன் வந்து குறையும், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா பொலிட்டிக்கல் கரப்ஷனும் பியூரோக்ராட்டிக் கரப்ஷனும் தே கோ எக்ஸிஸ்ட். கீழ்மட்டத்தில் எஸ்பெஷலி தே ரியலி கோ எக்ஸிஸ்ட். இந்த கீழ்மட்டத்துல உள்ளதுதான் ரொம்ப வந்து மக்களை பாதிக்கும். மக்களை பாதிக்கிறதுனால அரசு அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து ரொம்ப பாதிக்கும். ஏன்னா நம்ம இப்ப நேரடியாக பாதிக்கும். ஆமா, அதனால மேல நடக்கிற கரப்ஷனும் மக்களை வந்து பாதிக்கும், ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. ஆமா, தெரியாது. இந்த டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் மாதிரி வீடு வாங்கும்போது டாக்ஸ் இருக்கு தெரியாது, ஆனா இன்கம் டாக்ஸ் கட்டினா தெரியும். இன்கம் டாக்ஸ் கட்டும் போது அது வலிக்கும், அது உடனடியாக வலிக்கும். இது வலிக்காது. அது மாதிரி இப்போ இவருடைய ஆட்சியில வந்து கரப்ஷன் குறைய போறது இல்லை, இன்னும் சொல்ல போனா கூடும். எம்ஜிஆருக்கு வந்து நிர்வாகம் தெரியாது, நிர்வாகத்தை புரிஞ்சுக்கணும்னு அவருக்கு ஆர்வமும் கிடையாது. ஆனா கவர்மெண்ட் சிஸ்டம் வாஸ் பெர்ஃபெக்ட். தமிழ்நாட்டுல ஒன் அமங் தி பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்ஸ், கட்டுமானம் இறுக்கம் ரொம்ப அதிகமா உள்ள ஒரு மாநிலம் இந்த மாநிலம் வந்து. அதனால ஆபீசர்ஸ் வந்து கவனிச்சுக்கிட்டாங்க அரசாங்கத்தை. ஆனால் ஆபீசருக்கு மக்களுடைய தேவைகளை பத்தி கவலை இருக்க முடியாது.
எம்ஜிஆர் காலத்துலதான் 1947 இருந்து 1987 40 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டுல இன்டைரக்ட் டாக்ஸ் அதிகமா இருந்தது எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல தான். இன்டைரக்ட் டாக்ஸ் ஏழைகள் வந்து நேரடியா பாதிக்கும். இன்கம் டாக்ஸ் பணக்காரங்க கட்டுவாங்க. இன்டைரக்ட் டாக்ஸ் பருப்பு வாங்குறதுக்கு, புளி வாங்குறதுக்கு, பீடி வாங்குறதுக்கு ஏழைகள் வந்து கட்டுவாங்க. எம்ஜிஆருக்கு வந்து ஏழைகள் மேல இறக்கம் உள்ளவர். அவருக்கு அவங்க மேல டாக்ஸ் போடணும்னு ஆசை கிடையாது. இவர் அங்க வேலை பார்த்து ரிட்டையர் ஆன ஒரு ஆஃபீஸர் என்கிட்ட சொன்னாரு, ஒரு 7 கோடி ரூபாய் பட்ஜெட் பற்றாக்குறை இருக்கு சார், ஒன்னடியா சரி பண்ணணும். என்ன பண்ணணும், இந்த இதுல எல்லாம் டாக்ஸ் போட்டணும். சரி போடுங்க. இதனால எங்க போகுது, யாரை பாதிக்குதுங்கிறது வந்து அவருக்கு வந்து தெரியாது. அப்போ இவரும் வந்து சினிமால இருந்து வந்தாரு, நிர்வாக அனுபவம் கிடையாது. இவர் நல்ல மனிதரா, நிறைய நல்ல காரியங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறவரா இருந்தாலுமே ஒரு சிக்கல் வருது, நெருக்கடி வருதுன்னா ஆபீஸ் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்கன்னா சரி நெருக்கடி போயிருது அப்படிதான் கையெழுத்து போடுவாங்க. அதனால he has to train himself very well. பண்ணுவாரான்னு தெரியாது எனக்கு. அது கமெண்ட் பண்ணணும், எந்த டைரக்ஷன்ல போகணும், எப்படி அது இம்ப்ளிமெண்ட் ஆகணும்னு கமெண்ட் பண்ணணும். பட் அவர் தான் ஒரு பாலிசி வச்சிருக்காரு சார், எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ங்கிற பாலிசி அப்படி வச்சிருக்காரு. இவர் வந்து விஜயகாந்த் வந்து அரிசி கொடுத்தோன்னா அந்த அரிசியும் பருப்பு கொடுத்த பொங்கலுக்கு ஸ்பெஷலா கொடுன்னு கேட்ட போது கலைஞர் உடனடியே உத்தரவு போட்டார், அதெல்லாம் கொடுத்துருன்னு சொன்ன போது, ஆமா இதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா பிறகு எண்ணெய் இல்லாம தாடி சாமான்கள் இல்லாம பலசர சாமான்கள் இல்லாம கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவர் கேட்டதுக்கு கலைஞர் அதுக்கு அஃபென்ஸ் எடுத்துக்கல. அது எல்லாம் வந்து லிஸ்ட் போட்டு அதையும் சேர்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாரு. மக்களுக்கு எது தேவை, நான் சொல்லியிருக்கேன்ல, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியால எங்க வெஸ்ட் பெங்கால் கார்டர் ஆபீசர் தான் இருந்தாரு, ஆன் டெபுடேஷன் போயிருந்தார் அருண் பட்டாச்சாரியா. அவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, கலெக்டர் கான்ஃபரன்ஸ்ல ஜோதி பாசு கேட்கிறாரு, பூஜை நெருங்குது இன்னும் சீனி எல்லாம் போய் சேரலையாமே அப்படின்னு. உடனே அதுக்கு அவர் வந்து அவர் சொன்ன, சார் அந்த இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் படி பிரேசில்ல இருந்து சீனி வந்து அதுக்கப்புறம் அங்க போய் ஆரம்பிச்சாரு. ஜோதி பாசு, சரி இந்த ரேஷன் கார்டோட வீட்டுக்கு சீனி எப்போ வரும் தானே கேட்டேன், பிரேசில்லாம் பத்தி எல்லாம் என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு சொல்லி திரும்பி கேட்டார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஜோதி பாசுட்ட ஃப்ரீயா பேசலாம், அவர் அதிகமா பேச மாட்டாரு, கேட்பாரு, சில சமயம் குறுநகை இருக்கும் அவர்கிட்ட, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இருக்காது. இதெல்லாம் நாங்க சொல்ல வேண்டியது நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சிரிச்சாரோ. கடைசியில் அவர்கிட்ட இது முடிஞ்சோன்னு, கூட்டம் முடிஞ்சோன்னு நான் சொல்றேன், ஐயா நீங்கள் கம்யூனிஸ்ட் நாத்தியர்கள் தானே, ஆமா அப்படின்னாரு. பூஜையை பத்தி ஏன் ரொம்ப கவலைப்படுறீங்க, அதெல்லாம் உங்களுடைய கவலையான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் வந்து, எங்களுடைய கவலை இல்லை, எங்களுடைய மக்களுடைய கவலை, என்னுடைய மக்களுக்கு நான் பொறுப்பாளி, என்னுடைய சொந்த கொள்கை அங்கு முக்கியமல்ல, அவர்கள் தேவையை பூஜை என்ற சமயத்தில் அவர்களுக்கு இது தேவையாக இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறேன், அதை நாங்க செய்யணும். இதுதான் பழுத்த அரசியல்வாதி. இது மாதிரிதான் அண்ணாவும் இருந்தாரு, காமராஜர் இருந்தாரு, கலைஞரும் இருந்தாரு. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இது ரொம்ப தேவை, ரொம்ப ரொம்ப தேவை. எந்த நேரத்துல யாருக்கு எது தேவை, அதாவது அடிக்கடி இதுல சொல்லுது, எங்களுக்கு ட்ரைனிங்ல சொல்லி கொடுப்பாங்க, we need not to bother about their wishes, but we should certainly bother about their needs. அவர்களுடைய ஆசைகள் பெரிதல்ல, அவருடைய தேவைகள் பெரிது, அது ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லி கொடுப்பாங்க. அப்போ இதுல வந்து இவர் எவ்வளவு தூரத்துக்கு தெரியும், எப்படி தெரிஞ்சுக்க போறாரு. அப்ப சுத்தி உள்ளவங்க வந்து அவர் வந்து ஒரு சர்க்கிள் ஈஸியா ஃபார்ம் பண்ணிடலாம் அவரை சுத்தி. அந்த சர்க்கிள்ல யார் இருக்காங்கிறதா முக்கியம். இந்த காங்கிரஸ் கட்சி நாசமா போனதுக்கு காரணமே ஹை கமாண்ட்னு ஒன்று இருக்கு. அது எல்லாம் ஒரு ஜால்ரா கூட்டம். சோனியா காந்திக்கு முன்னாடி சுத்தி, இந்திரா காந்தியை சுத்தி, ராகுல் காந்தியை சுத்தி ஒரு ஜால்ரா கூட்டம். இவங்களுக்கு மாநில அளவு யாராவது ஒரு தலைவர் ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா இந்த ஜால்ரா கூட்டத்தை பத்தி அவர் கவலைப்பட மாட்டார். பிகாஸ் ஹி இஸ் ஸ்ட்ராங் ஆன் ஹிஸ் ஓன் செல்ஃப். அவர் சோனியா காந்தியை பத்தி கவலைப்படுவார், ராகுல் காந்தியை பத்தி கவலைப்படுவார், இந்திரா காந்தியை பத்தி கவலைப்படுவார். அப்ப இந்த ஹை கமாண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, அவரை முதல்ல ஒழிச்சு கட்டு, தேவராஜர்ஸா வேண்டாம், இவர் சென்னா ரெட்டியா வேண்டாம், இவங்கெல்லாம் நம்ம சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கட்சியை நாசப்படுத்தினாங்க. அதே மாதிரிதான் ஆட்சியை நாசப்படுத்த முடியும் சுத்தி உள்ளவங்க சரியா இல்லைன்னா. 77 to 79 சுத்தி உள்ளவங்க சரியா இல்ல. எம்ஜிஆருக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 2 சீட்டோடு வந்து நின்றுட்டு இருந்தாரு. அடுத்து வந்து நெடுஞ்செழியன், ராஜாராம், மாதவன் சொல்லி போனவங்க, இந்த பாருங்க அண்ணா வழியில போறேன்னு சொன்னா அண்ணா வழியைத்தான் செய்யணும், இதுதான் அண்ணா வழி அப்படின்னு சொன்னதுனால, கூட்டம் சரியா இருந்ததுனால அவர் தன்னுடைய பாப்புலாரிட்டி தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். இதுதான் விஷயம். பாப்புலாரிட்டி மெயின்டைன் ஆகிறதுக்காக சரியான விஷயங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டால், அவங்க அதை செய்யறதுக்கும் தயாராக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை, எங்க மக்களிடத்துல இருந்து கைதிட்டு கிடைக்கும் அப்படிங்கறத இவங்க சொல்லி கொடுத்து செய்ய வச்சா போதும். போதும் போதும் போதும். அதாவது தன்னளவுலயே தெரிஞ்சிருக்கிறதுங்க தான் பெஸ்ட். அப்படி இல்லைன்னா செகண்ட் பெஸ்ட் இதுதான்.
இப்போ அண்ணாமலை தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கி அவர் அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட அதுக்கு 1.5 வருஷங்கிறத நான் எப்படி பாக்குறேன்னா, மக்களவை தேர்தலுக்கு முன்னால அவர் கட்சி ஆரம்பிச்சிடுறாருன்னு பாக்குறேன். அவர் 31 சட்டப்பேரவை தேர்தல்னு அவர் சொல்ற மாதிரி தெரியல. இல்ல 31ல நடக்காதா? எல்லாமே 29லயே ஒரே நாடு ஒரே தேர்தல்ல வந்துருமா? அதனால 1.5 வருஷம்னு சொல்றாரா? அவர் சொல்றதை டீகோட் பண்ணுனா பல கேள்விகள் வருது. Another is a very shrewd, Annamalai is a very shrewd politician. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அவருடைய வழிமுறைகள் எனக்கு ஒத்து வரல. அவர் செய்த வழிமுறைகள் எனக்கு ரொம்ப என்னுடைய கடுமையான விமர்சனத்திற்கு உட்பட்டது. ஆனா தேர்ந்த அரசியல்வாதிங்கிறதுல தேர்ந்தன்னா டே டு டே பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிட்ட அரசியல்வாதி, ஆமா, அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. விஜய் அவருக்கு ஈடா நிக்க முடியாது. விஜய்க்கு பாப்புலாரிட்டி இருக்கு, அது அவருடைய ஸ்ட்ரென்த். ஆனா ஷ்ரூடு பாலிடிக்ஸ்ங்கிறதுல விஜய் இன்னைக்கு தேதிக்கு விஜய் அவருக்கு ஈடா நிக்க முடியாது. விஜய் நீட்ஸ் அட்வைசர்ஸ். அண்ணாமலை டஸ் நாட் நீட் அட்வைசர்ஸ் இன் திஸ் கான்டெக்ஸ்ட், இந்த பர்டிகுலர் கான்டெக்ஸ்ட். அவரே சுயமாக முடிவெடுக்க முடியும். பட் ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் போட்டியா, இல்ல ஒருவருடைய ஓட் பேங்க் தான் அவங்களுக்கு, ஒரே ஓட் பேங்கை தான் அவங்க ஷேர் பண்றாங்களா? இல்ல, போட்டி தான். ஏன்னா ஒரே ஓட் பேங்க் தான். அதாவது ஜென்சி சீமான்ட்டு இருந்து நிறைய பேர் இங்க வந்துட்டாங்க. நிறைய பேர், எல்லாருமே இல்ல, நிறைய பேர் வந்துட்டாங்க. இவரு இவற்ற இருந்து எடுத்துட்டு போயிட முடியும்னு அண்ணாமலை நம்புறேன். ஏன்னா ஜென்சி இன்னைக்கு ஒரு கரிஸ்மானால மட்டும் இருக்காங்க. நாளைக்கு ஜென்சிக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னா, ஒரு அரசியல் தலைவர்கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, எங்களுக்கு தேவை என்ன, அதை பத்தி என்ன செய்றீங்கன்னு கேட்கணும். செய்யறாரு அவங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு கிளப்பி விடலாம். ஏன்னா இவர் செய்ய மாட்டார், செய்ய தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இவர் செய்ய தெரியாது. இவங்க என்ன செய்வாங்க, 2500 ரூபாய் கொடுத்துருவாங்க சார். நான் சொல்றேன், எப்பாடு விட்டாலும் இந்த 2500 ரூபாய் கொடுத்துருவாங்க. இது மாதிரி 4-5 காரியங்கள் செஞ்சுட்டு, பாத்தீங்களா நான் ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் பண்ணிட்டேன் பாத்தீங்களா. இவங்க சிறுவர்களுக்கு, பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தார்ல ஸ்டாலின், அது மாதிரி ஸ்கீம் எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. அதை கொண்டு வர மாட்டாங்க. ஆனா கொண்டு வந்தது நிறுத்துறதுக்கு வழி இல்ல. அதை நிறுத்த முடியாது. ஆமா, அதை நிறுத்தினா எதிர்ப்பு வந்துருங்கனாலும் நிறுத்த மாட்டாங்க. சோ இதையெல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு 2500 ரூபாயும் கொடுக்கணும். ஆமா, ஸ்டாலின் அமைதியா உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஸ்டாலின் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஸ்டாலினின் கொள்கைகள் தான் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். அந்த 2500 ரூபாய் கொடுக்கறதோட இருக்காம, இந்த மாதிரி கூடுதல் செலவை சரி கட்டுவதற்காக முதலமைச்சராகிய நான் அரசு சம்பளமே வாங்காமல் இருக்கிறேன்னு ஒரு தியாக சீனும் போட்டுடலாம்ல. போடலாம். அதாவது இந்த மாதிரி கிமிக்ஸ் இருக்கும். 2500 கிமிக் இல்ல, அது ஒரு எலக்ட்ரல் ப்ராமிஸ். ஆமா, ஆனா இதை தவிர பல கிமிக்ஸ் இருக்கும். ஒரு நாள் கோட் சூட்டில் வந்தார், மறுநாள் பாருங்கள் புது மாப்பிள்ளை போல் வந்து விட்டார் அல்லவான்னு இந்த கிமிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். வரிசையை எதிர்பார்க்கலாம். சினிமாத்தனங்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அதை அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். கொஞ்ச நாள் டைவர்ட் ஆகும். அவர் என்ன செஞ்சாலும் அது பாக்குறதுக்கு அதுல நமக்கு எல்லாத்துக்குமே தான் முன்னோடி இருக்கு சார். அவர் புதிதாக எதையும் செய்ய முடியுமா? ஜெயலலிதா 1 ரூபாய் சம்பளம் வாங்கினாங்க. இவர் அந்த 1 ரூபாயையும் தியாகம் பண்ணா மட்டும்தான் புதிய வழி. 1 ரூபாய் வாங்கினாலே அது ஜெயலலிதா ஏற்கனவே பண்ணிட்டாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுவார். ஆக்சுவலி இவர் என்ன செய்ய போறான்னு தெரியாத போது I don't want to say anything about it. இந்த மாதிரி என்ன கிமிக் பண்ணுவோம் நமக்கு தெரியாது. இல்ல செய்யும்போது அவர் செய்ய போறாரா இல்லையான்னு தெரியாது சார். பட் இது ஆஸ்டிரிட்டி மெஷர்ஸ்னா அதை செயல்படுத்துவதற்கு முன்னால தனி பிளைட்ல போறது இஷ்யூ ஆகாது. ஆனா நான் சம்பளம் வாங்க மாட்டேன், 1 ரூபாய் தான் வாங்குறேன்னு சொல்றது ரொம்ப பாப்புலரா தெரியும்ல. கடந்த காலத்துல அந்த பாப்புலாரிட்டியை பார்த்திருக்கிறோம்ல. அதனால நான் அதை ஒரு உத்தேசமாக சொல்றேன். அந்த மாதிரி அது 1 ரூபாய் இதை செய்வாரான்னு தெரியாது. ஆனா இது மாதிரி கிமிக்ஸ் முயற்சி பண்ணுவார் அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு தெரியும் தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன. பீப்புள், மக்களை என்னுடைய கோல்ல எப்ப வச்சிருப்பேன், இந்த மாதிரியான சில அறிவிப்புகள் மூலம் தான் சொல்லி அவர் நம்புவார். அடுத்து திமுகவை பத்தி நல்ல வசனம் பேசுவாரு. அது டெலிவரி நல்ல டெலிவரி. அவருக்கு வசனம் டெலிவரி எழுதி கொடுக்கறது பேசுறாரு. சட்டசபையில உடனடியா எக்ஸ்டம்போரா ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். எம்ஜிஆர் முதலமைச்சரா வரும்போது கலைஞர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, எம்ஜிஆர் என் கேள்விகளுக்கெல்லாம் சட்டமன்றத்தில் பதில் தருவார் என்று நம்புகிறேன்னு கொள்ளுன்னு சிரிச்சாங்க ஜனங்கள்லாம். ஆனா எம்ஜிஆர் பதில் சொன்னார்.
முதல்ல கொஞ்சம் தடுமாறினாரு. ஆனா அதுக்கப்புறம் பதில் சொன்னாரு. எக்ஸ்டெம்போராவே பதில் சொன்னாரு. அதிகாரிகள் எழுதி கொடுக்கறது, இவங்க கேள்வி கேட்டதுக்கு எழுதி கொடுப்பாங்க. அந்த எழுதி கொடுக்கறத படிச்சா போதும். ஏன்னா உண்மை நிலவரம் என்னன்னு அவங்க எழுதி கொடுப்பாங்க. ஆனால் கிராஸ் எக்ஸாமின் பண்ற மாதிரி, சேலஞ்ச் பண்ற மாதிரி கேள்விகள் வரும்போது விருட்னு சொல்லி அதுக்கு பதில் சொல்ல தெரியணும். அது ஒரு வந்து ஒரு ஜோக் சொல்லுவாங்கல்ல சார், உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதுக்கு நான் தேவையில்லை, என்னோட டிரைவரே பதில் சொல்லுவாருன்னு. ஆனா இந்த மாதிரி இதுல ரொம்ப பிரமாதமா இருந்ததுங்கிறது எப்படின்னா, கருத்திருமனும் இவரு அறிஞர் அண்ணாவும் வந்து கலைஞர் இதுல கலைஞர் இல்ல இல்ல அண்ணா 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 முதல்ல. ஆமா. அண்ணா அதாவது முதல்ல. இதுல வந்து ஷேக்ஸ்பியர்ல ஒரு வரி உண்டு, யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட், உன் நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்ற அப்படி சொல்லி. அப்படி சொன்ன உடனே ஹேம்லெட் அதுக்கு பதில் சொல்லுவான். ஹேம்லெட் நினைக்கிறேன், நோ, மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட், நான் மிக பாதுகாப்பாக பயணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இப்ப இவரு யோசிச்சு சிந்திச்சு இது மாதிரி பேசுவோம்னு சொல்லி ரெடியாகி ஷேக்ஸ்பியரை படிச்சுட்டு கருத்திருமன் வந்தாரு. வந்து அண்ணா பார்த்து சொன்னாரு, யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட். அண்ணா டக்குன்னு சொன்னார், நோ, மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட். அவரு புஸ்தகத்தை பார்க்கல, முன்னாடியே தயார் பண்ணல, டக்குன்னு சொல்லி பேசினாரு. இந்த சர்ச்சில் வந்து இதுல வந்து ஒரு மெம்பர் வந்து சொன்னாங்க, இவர்கிட்ட ஸ்பீக்கர் வந்து சொன்னாங்க, ஆனரபிள் ஸ்பீக்கர் சார், இஃப் தி ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் வேர் மை ஹஸ்பண்ட், ஐ வுட் ஹவ் கிவன் ஹிம் பாய்சன் அப்படின்னாங்க. மதிப்பிற்குரிய பிரதம மந்திரியினுடைய கணவராக மட்டும் இருந்திருந்தால் அவருக்கு நான் விஷத்தை கொடுத்திருப்பேன். அதுக்கு சர்ச்சில் வந்து சொன்னாரு, அவைத்தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய உறுப்பினருடைய மனைவியாக இருந்திருந்தால் நான் அந்த விஷயத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றிருப்பேன் சொல்லி சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு தரம் பாசிபிள் டைலமாவோட வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பாசிபிளா 4-5க்கு ஆன்சர்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா அது எப்படி பிரசன்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை மாத்தி சொல்லிக்கலாம். அதாவது நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு அதுல வந்து நான் மனிதன், அது தெரியலையப்பா நான் மனிதன், ஏதாவது ஒரு பதில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் நேற்று வந்து ஒரு பேட்ரியாட்னு மலையாள படம் ஒன்று வந்திருக்குது, அதனுடைய ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த ட்ரெய்லர்ல இந்த கேள்வி இருக்குது, நீங்க டெரரிஸ்டா போலீஸா அப்படின்னு ஹீரோவை பார்த்து. அவர் சொல்றாரு பேட்ரியாட் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி சினிமா தான் அவருக்கு தெரியுமே சார், அவர் புக்கு படிக்க வேண்டாம். சினிமால இருக்கிற இந்த மாதிரி நல்ல சீன்ஸ்ல இருக்கிற வசனத்தை திரும்ப ரீகலெக்ட் பண்ணி அடிக்கணும்னா அடிச்சுக்கலாம் பதில் சட்டசபையில. இல்ல அப்படி அடிச்சா அது ஒரு சாமர்த்தியம் தான், சந்தேகம் இல்லை. அப்படி அடிச்சா அதுக்கப்புறம் ரொம்ப கெட்டிக்காரத்தனமான பதில் ஒன்று இருக்கு. ஒரு சர்ச்சில் வந்து சொல்லிட்டாரு, ஹாஃப் ஆஃப் த மெம்பர்ஸ் இன் திஸ் ஹவுஸ் ஆர் இடியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே எல்லாரும் எந்திரிச்சாங்க கோவத்துல, வாபஸ் வாங்கணும். உடனே அவைத்தலைவர் வந்து சொன்னாரு, நீங்க அதை வாபஸ் வாங்கிக்கணும்னு. உடனே சர்ச்சில் சொன்னாரு, half of the members in this house are not idiots அப்படின்னு சொல்லி நான் வாபஸ் வாங்கிட்டேன் சொல்லி சொன்னாரு. சர்ச்சில் ஒட்டிதான் வேற ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க சார், அல்லது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல தான் ஐ கன்சீவ் இல்ல அது அது அவரு தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து அவருக்கு ஆங்கிலம் சரியா ஸ்பீச் சரியா வராது. அதனால அவரை பேச சொன்ன உடனே ஐ கன்சீவ் நேரத்தில் உட்காந்துட்டாரு. அது ஐ கன்சீவ்ங்கிறது ஐ திங்க் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த சொன்னாரு. உடனே அடுத்து இவர் அவை தலைவர் சொன்னாரு, மிஸ்டர் எடிசன் கன்சீவ்டு thrice but delivered none. நத்திங். delivered none. nothing. none. ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். இன்றைக்கு ஏதோ வதந்திகள் ஓடிக்கிட்டு இருக்குது சார். என்னன்னு? புதிய ராஜினாமாக்கள்னு. அதனால எம்எல்ஏக்கள் அண்ணாமலை சைடு கரு நாகராஜன் வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அது நேற்று வந்து சன் நியூஸ்ல நான் கலந்துட்டேன். அந்த அதுல வந்து அப்துல்லா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அப்துல்லா வந்திருந்தாரு, முன்னாள் ராஜ்யசபா எம்பி. அவர் அதுக்கு பதில் சொன்னாரு, இந்த பாக்கெட்ல இருந்து எடுத்து இந்த பாக்கெட்ல வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப பொருத்தமாக இருந்தது. பிஜேபில இருந்து நிறைய பேர் அந்த மாதிரி இந்த பாக்கெட்ல இருந்து அந்த பாக்கெட்டுக்கு அண்ணாமலை கிட்ட போறாங்க சார்.
ஆமா, நிஜம்தான். இதுல டிவிகேல இருந்தும் டிஎம்கேல இருந்தும் யாரு போறாங்கன்னா மட்டும்தான் செய்தி. இவங்க டிஎம்கேல வந்து இவங்க வைகோடைய பார்ட்டி டிஎம்கே சிம்பல்ல கண்டெஸ்ட் பண்ணாங்கல்ல, அவங்க ரிசைன் ஆமா. பண்ணா நான் அதிசயப்பட மாட்டேன். அவங்க ரிசைன் பண்ணா நான் ஆமா. அதிசயப்பட மாட்டேன். ஆ. That can happen. அதுக்கு 27ஆம் தேதி அவங்க கூட்டத்துல முடிவு பண்ணி தான் சார் ரிசைன் பண்ணுவாங்க. ஆமா, சரி. அல்லது இன்னும் சில இன்னும் ரொம்ப இன்னும் சி- இன்னும் ரொம்ப ரொம்ப காரியக்காரர்களாக இருந்தால் கட்சி வந்து கூட்டணியில இல்ல, அந்த 2 பேர் அங்கேயே 5 வருஷம் கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த பேரவை இருக்கிற வரைக்கும் அவங்க 2 பேர் அங்கேயே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு விட்டுட்டு போனாலும் விட்டு போவாங்க. இல்ல, இன்னைக்கு இவருக்கு தேவை வந்து விஜய்க்கு தேவை கொஸ்டின் பண்ணாம தன் கூட இருக்கவங்க. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் ஏறக்குறைய அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க. அந்த கூட்டணியில போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் வெளியில வந்து ரவிக்குமார் வந்து கேட்கிறாரு, சில கேள்வி கேட்கறாங்க, அது உண்மை. ஆனா லிட்டரலி அவங்க வந்து டிஎம்கே கூட்டணியில போயிட்டாங்க. ஐயுஎம்எல் அது மாதிரி போயிட்டாங்க. ஆனா அவருக்கு அது பத்தாது. இந்த 5 பேர் எப்படி ஃபர்மா இருக்காங்களோ காங்கிரஸ்காரங்க, அது மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் வந்தாங்கன்னா, அந்த மாதிரி வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி. அப்ப இவங்க 2 பேர் அப்படியே வர முடியாது இல்ல சார். அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு தான் வரணும். திரும்ப பை ரிசைன் பண்ணதுக்கு எலெக்ஷன் அப்புறம் ஆமா, பை எலெக்ஷன்ல என்ன உறுதி இருக்கு இவங்க தான் கண்டிப்பா ஜெயிக்க போறாங்கன்னு? எந்த உறுதியும் கிடையாது. கிடையாது. அதனாலதான் சொல்றேன், அந்த 2 பேர் திமுகவாகவே இருப்பாங்க. தலைவலிக்குது காய்ச்சல்னு சொல்லி ஒருவேளை விப்பு சொல்லும் போது ஓட்டு போட வராம இருக்கலாம். எஸ்எஸ்ஆர் ராஜ்யசபால மன்னர் மானிய ஒழிப்பு சமயத்துல அது இவர் வந்து கலைஞர் வந்து இவங்களை ஆதரிச்சுக்கிட்டு இருக்காரு, இந்திரா காங்கிரஸ். அந்த நேரத்துல எஸ்எஸ்ஆர் ஓட்டு போடல. ஓட்டு போடாத காரணம் என்ன சொல்லப்பட்டதுன்னா, அவருக்கு வயிற்று உபத்திரவம் இருந்ததுனால அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டது நேரம். சோ அது மாதிரி ஏதாவது பண்ணலாம். ஓகே சார். மன்னர் மானியம் ஒழிப்பு இந்திரா காந்தி அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ரசிவ் நடவடிக்கைகளை அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற டைம். ஆமா, இவர் ஸ்டமக் டிசார்டர்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஓட்டு போடல அவரு, அதனால. ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.